வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 29ஆம் தேதி முதல் 4 நாள் அரசுமுறை பயணமாக ஜப்பான் மற்றும் சீனாவிற்கு செல்ல உள்ளார். இம்மாதம் 29ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை ஜப்பானில் நடைபெறவுள்ள 15வது இந்தியா ஜப்பான் வருடாந்திர உச்சிமாநாட்டில் பிரதமர் பங்கேற்கிறார். 2வது தேசிய விண்வெளி தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. சந்திராயன் 3 மிஷனின் விக்ரம் லேண்டரின் வெற்றிகரமான தரையிறக்கம் மற்றும் சந்திரனில் பிரக்யான் ரோவர் நிலைநிறுத்தப்பட்டதையும் நினைவுகூரும் தினமாக இது கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டின் கருப்பொருள் ஆரியபட்டா முதல் ககன்யான் வரை, பண்டைய ஞானம் முதல் எல்லையற்ற சாத்தியக்கூறுகள் வரை என்பதாகும். நேற்று புதுடெல்லியில் இஸ்ரோ ஏற்பாடு செய்திருந்த தேசிய விண்வெளி சந்திப்பு 2.0 நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமரின் முதன்மை செயலர் திரு PK மிஸ்ரா இந்தியாவின் விண்வெளி பயணத்தை பாராட்டினார். புதுடெல்லியில் GST கவுன்சிலின் 56வது கூட்டம் அடுத்த மாதம் 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெற உள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ராஜஸ்தானின் ஜெய்சல்மாரில் GST கவுன்சில் கூட்டம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் நீட் அல்லாத படிப்புகளான கலை, அறிவியல், வணிகவியல் மற்றும் தொழில் படிப்புகளுக்கு முதல் கட்ட கலந்தாய்வு நடத்தி 8386 பேருக்கு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக சென்டாக் அறிவித்துள்ளது. இதில் ஆட்சேபனை இருந்தால் மாணவர்கள் சென்டாக் இணையதளம் மூலம் இன்று காலை 11 மணிக்குள் தெரிவிக்கலாம் என்றும், இடம் ஒதுக்கப்பட்ட மாணவர்கள் அந்தந்த கல்லூரிகளில் வரும் 28ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் சேர வேண்டும் என்றும் சென்டாக் அறிவுறுத்தியுள்ளது. அகில இந்திய அளவிலான 64வது சீனியர் தடகள போட்டி சென்னையில் நடைபெறுகிறது. இதில் 3வது நாளான நேற்று ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான 20 கிலோமீட்டர் நடையோட்ட பந்தயத்தில் பெண்கள் பிரிவில் தமிழ்நாடு வீராங்கனை மோகவி முத்துரத்தினா 3வது இடம் பிடித்து வெண்கலப் பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.